தங்களுக்கு வாக்களித்தால் மத்திய அரசை வலியுறுத்தி மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை கொண்டு வருவோம் என கூறிய அதிமுகவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலாய்த்து பேசியுள்ளார். என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவதற்காக நிக்கிறாங்களாம். அப்ப இவர் யாருங்க? இவர் மத்திய அரசிலே அங்கம் வகிப்பதற்காக நிற்கின்றார். அண்ணன் வேணுகோபால் அவர்கள் மத்திய அரசிலே அங்கம் வகிப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார். அதிமுக நண்பர்கள் சொல்றாங்க, இல்ல மத்திய அரசு யாராச்சும் வருவாங்க, நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க போய் வலியுறுத்தி விட்டு வருவோம். இத்தனை பேருக்கு நம்மளே சும்மாவாக நிக்கிறோம் கை கட்டி. அதனால சகோதரர் இன்னைக்கு இந்த தேர்தல் களத்துல உண்மையாலும் ஒரு கட்சி ஒரு கூட்டணி நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அன்பு சகோதரர்களே. ஏனென்றால் உங்கள் எதிர்காலத்திற்கான தேர்தல், அடுத்த தலைமுறைக்கான தேர்தல். இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு மட்டும் நீங்க பாருங்க எத்தனை விஷயங்கள் நாம் செய்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஒரு மாவட்டம், இந்த பகுதி, இந்த பாராளுமன்றத்துக்கு பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து பெங்களூர் அதிவிரைவு சாலை, மிக வேகமாக செல்லக்கூடிய அந்த சாலை 17,930 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம். ஐயா, ஒரு ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்க, 17,900 கோடி ரூபாய். இந்த சாலை மட்டும் வேகமாக கட்டி முடிக்கப்பட்டதால் இந்த பகுதியினுடைய மொத்த பொருளாதார வளர்ச்சி என்பது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.